எல்லாருக்குமே வணக்கம். கம்பெனியில் பார்த்துருப்பீங்க. நாய் கடித்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது உங்க எல்லாருக்கும் வேடிக்கையாக இருக்கலாம். பட் இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஆண்டு ஒன்றுக்கு 80,000 1,00,000 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாய் கடிச்சு இறந்து போகிறாங்க. நாய் கடிச்சு இறந்து போகிறாங்கன்னா நாய் கடிச்சு ஆன் டைம் அதே இடத்துல இறந்து போகலங்க. ஸோ ராபிஸ் வைரஸ் எல்லாம் தாக்கப்படுறாங்க. அது ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருடம் கழித்து கூட இருக்கலாம். பட் ஆனால் நாய் கடித்தால் ராபிஸ் கன்ஃபார்ம். ஸோ ராபிஸ் வைரஸ் எப்படி பரவுதுங்கிறது நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த ராபிஸ் வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நாயோட உமிழ் நீர் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து தாங்க வருது. தெளிவாக சொல்லுமா அதோட எச்சம் அதுலேருந்து தான் அந்த ராபிஸ் வைரஸ்னு வருது. நாய்க்கு மட்டும் தான் இந்த ராபிஸ் வைரஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஸோ நம்ம ஆடு எடுத்துக்கலாம், ஸோ பாலூட்டிகள் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். பட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 10% தான் வந்து மக்களுக்கு பரவுது. பட் ஆனால் நாய் மூலிமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேருக்கு நாயால் தான் பரவுது. ஸோ ராபிஸ் வைரஸால் தான் பரவுது. ஃபஸ்ட்டு நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டுங்கிறத தெளிவாகவே பார்த்துடலாம். ஸோ நாய் கடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம சுத்திகரிப்பு செய்யணும். சோப்பு போட்டு கழுவிடணும். உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ வேக்சின் போட்டே ஆகணும். தடுப்பூசி போட்டால் தான் சரி போட்டு வரும். இப்போ சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா அதை தாண்டி அந்த ராபிஸ் வைரஸ் பரவுது. ஃபஸ்ட்டு ராபிஸ் வைரஸ்னால் என்ன நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்ல. ஸோ நாய் கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு பர்டிகுலர் இடம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அருவருப்பாக இருக்கும். ஆனால் கடிக்கிற ஆன் டைமே பார்த்தீங்கன்னா நம்ம தடுப்பூசி போடலைன்னா அது உங்களோட தசை நார்களோட சேர்ந்துடும். ஸோ தசை மூலிமா சேர்ந்து நரம்புகளோட பின்னி பிசைஞ்சு உங்களோட முதுகு தண்டுவளம் இருக்குல்ல அதை தாக்குது. ஸோ முதுகு தண்டுவளத்தை தாக்கினா அது நேரடியாக உங்கள் மூளையில் இருக்கிற சிறுமூளையை தாக்குது. ஸோ சிறுமூளையை தாக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா மூளை வீக்கம். ஸோ இதுதான் வந்து ராபிஸ் வைரஸ். ஸோ மூளைக்கு அந்த ஒரு வைரஸ் பர்டிகுலர் வைரஸ் போச்சுன்னா நிச்சயமாக மரணம் நிச்சயம். ஸோ இதுலேருந்துலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாய்களை வந்துச்சுன்னா வச்சுக்கலாம் சரியான முறையில் பராமரிக்கணும். லிட்ரலி அதுக்கான வேக்சின் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம போட்டே ஆகணும், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் அது போட்டே ஆகணும். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக போடும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம நான்வெஜ் எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கலாம். லிட்ரலி அது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் சொல்கிறது வந்து நாய் கடிச்சா 32 ஊசி போடணுமே, அது உண்மையான கேட்பீங்க. ஸோ 32 ஊசிலாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா டெக்னாலஜி எவ்வளவோ மாறிடுச்சு. ஸோ 3 தவணைகள் மூலிமா நம்ம ஊசியை போட்டுறது நமக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தடுப்பூசி தாங்க போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா மனிதனுக்கு இந்த ராபிஸ் வைரஸால் பல பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த ராபிஸ் வைரஸுங்கிறது ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடிய ஒரு வைரஸ் இல்லை. மற்ற வைரஸுக்கெல்லாம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இப்போ மருந்து இருக்குது. பட் ஆனால் இந்த ராபிஸ் வைரஸுக்கு நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா அதோட வீரியம்ங்கிறது இதை வரைக்குமே பர்டிகுலராக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஒரு நாய் கடிச்ச உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே அவனுக்கு அந்த ராபிஸ் வைரஸ் தாக்கப்படுது. அது 1 மாதமாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், இல்லை 1 வருடம் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் ராபிஸ் வைரஸ் தாக்கப்படுது. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால அதோட வீரியத்தை இதை வரைக்குமே எந்த ஒரு டாக்டராலையும் சரி எந்த ஒரு மருந்தாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சாதானே நம்ம அடுத்து எல்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இல்லை. அதனால் மக்களாகவே நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. ராபிஸ் வைரஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஸோ நாய் கடிச்சா டாக்டரை போய் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சா அந்த நாயை பிடிச்சி கட்டி போட்டுட்டு ஸோ அந்த நாய் உசுரோட இருக்குது, நம்ம உசுரோட இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது இந்த மாதிரி கிடையாதுங்க. அந்த வெறி பிடித்த நாய்னு சொல்லுவோம்ல, லிட்டரலி அந்த நாய்கள் உங்களை கடிச்சா ஸோ அந்த வெறி பிடித்த நாயோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3 நாட்கள் இல்லை 1 வாரம் தான் இருக்கும். லிட்டரலி அதோட அழிவை நோக்கி இருக்கிற டைமில் தான் அந்த மாதிரி ஏற்படும். ஸோ அப்போ கடிக்கிறப்ப அதோட அந்த உக்கிரமான வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மூலிமா தான் உங்களுக்கு பாதிப்பு அதுவும் அதிகமாக ஏற்படும். அந்த நாய் செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி. ஸோ வைரஸோட பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அதனால் நாய் கடிச்சா ஆஹா இந்த நாய் உயிரோட தான் நம்ம உயிரோட போகணும்னு நினைக்கிறத விட்டுடுங்க. மேக்ஸிமம் இந்த நாட்டு மருத்துவம் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற வேக்சின் 3 தவணைகள் மூலிமா போடுறது வேறு, நாட்டு மருந்து வேறு. அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நாய் கடிச்சதுன்னா 100க்கு 90% பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோ இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மருந்துங்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம்தான். அதனால் எல்லோரும் கொஞ்சம் பார்த்துடுங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி தகவல் தெரிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.